ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஆல்பம் ஹிட் அப்படின்னு நான் சொல்ல முடியும் நம்புகிறேன். அது உங்களால தான். நீங்கள் தான் அதை வந்து வைரல் ஆக்கியிருக்கீங்க. என்னம்மா பாடுறீங்க? கண்ணாடி பூவே கூடயே பாடுறீங்க, வரியெல்லாம் மறக்காம. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் செலிப்ரேட்டிங் திஸ் ஃபில்ம். படம் பாட்டு கூடயே ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்களோட அன்பை தெரிவிக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு கிட்ட ஹாஃப் செஞ்சுரி ஆக போகுது, பாதி செஞ்சுரி முடிஞ்சுது. வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு 20 வயசு தான் இருப்பீங்க. பட் நீங்கள் எனக்கு வந்து அவ்வளோ அன்பை கொடுத்துட்டு இருந்தீங்க, அவ்வளோ பரிமாறிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி எங்கேருந்தோ எவ்வளோ தூரத்துக்கு நடந்தோ வந்து இந்த படம் செலிப்ரேட் பண்ணணும், இந்த நாளை கொண்டாடணும் அப்படின்ட்டு எல்லாருமே நேரம் கொண்டுட்டு வந்து வச்சுருக்கீங்க. இந்த அன்பு இருந்தால் போதும், எனக்கு எதுவுமே, எப்போவுமே நான் நல்லா இருப்பேன். ஸோ இங்கே இருக்கிற தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் இதே தான். அப்பா ஸ்டேஜில் சொன்ன விஷயந்தான். நான் வந்து 10th எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். ஒரே வாட்டி தான் பாஸ் ஆனேன் பப்ளிக்கில். 12thலையும் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். பப்ளிக் எக்ஸாமில் மட்டும்தான் ஒரே வாட்டி நான் பாஸ் ஆனேன். லைஃப் இஸ் அகெயின் பியூட்டிஃபுல். வாழ்க்கையை நம்புங்க. வாழ்க்கையில் நிறைய அழகான விஷயங்கள் நடக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வந்து அதை விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி மேக்ஸிமம் 3 வாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. கார்த்திக் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஐடியில் இருந்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு ஜம்ப் பண்ணார். இப்போ அவருக்கு வேற ஒரு ப்ரொஃபஷன் அமைஞ்சு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். இந்த வயசில் எல்லாருமே அந்த ரிஸ்க் எடுக்கலாம். எடுங்க, அந்த ரிஸ்க் எடுங்க. பேஷனட்டாக இருந்தால் மட்டும் போதாது, ஒப்சஸ்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எனக்கு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட, இல்லாட்டி நான் சந்தோஷப்படுற பதில் வந்து இங்கே எல்லாரும் குறிப்பிட்ட மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன். என்னோட பர்பஸ் வந்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நான் நடிகனாக இருக்கிறத விட வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு விஷயத்த என்னால் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரே விஷயந்தான். அது நான் தனியாக சுயமாக பண்ணவே இல்லை. நீங்கள் கொடுத்த சக்தினால தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அது நீங்கள் என்ன பண்ண வச்சிங்க. நான் சொன்ன மாதிரி 10th ஃபெயிலு, 12th ஃபெயிலு, காலேஜில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. பட் எனக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து, அது மூலமாக எனக்கு ஒரு சக்தியை கொடுத்து, இப்போது கிட்டத்தட்ட ஒரு 7000 8000 தங்கைகள் தம்பிகள் வந்து பட்டதாரியாக இருக்காங்க, கிராஜுவேட்ஸாக இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் ஆவாங்க. ஸோ அகரமில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து இந்த பங்கு இருக்குது. உங்களோட பர்பஸ் வந்து ஐ திங்க் அதில் நீங்கள் தேடிக்கலாம்னு நினைப்பேன். ஞானவேலுக்கு நன்றி, ஜெயஸ்ரீக்கு நன்றி, அகரமில் இணைஞ்சிருக்கிற அத்தனை பேருக்குமே நன்றி. ஐ திங்க் வி ஆல் ஹாவ் அ பர்பஸ் இன் லைஃப். அதை பற்றி இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசுகிற படம் வந்து ரெட்ரோ லவ் லாஃப்டர் வார்ங்கிற மாதிரி பல லேயர்ஸ் இருக்கும். May 1st பார்த்துட்டு சொல்லுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.